சென்னையில் பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புரசைவாக்கத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் நியமனம் செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கோபமடைந்த மாணவர்கள் பள்ளியின் கண்ணாடி, கதவு, பெயர் பலகை போன்றவற்றை அடித்து நொறுக்கினர். சம்பவ இடத்திற்கு வந்த கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர் மாணவர்களை கலைந்து போகச் செய்தனர். பதவி மூப்பு அடிப்படையில் தலைமை ஆசிரியர் நியமனம் செய்யப்படவில்லை என்றும் இதில் பள்ளி கல்வித்துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் வலியுறுத்தினர். இதுகுறித்து விளக்கமளித்த பள்ளி தலைமை ஆசிரியர் ரவிசங்கர் தம் மீதான குற்றச்சாட்டு பொய்யானது என்று தெரிவித்தார்.